Hi மக்களே, welcome back to our channel. ஒரு 10 வருஷமா அங்க நம்ம சாப்பிடுவோம். வீட்ல சாப்பிடுற மாதிரியே மாமியார் மாமனார் வந்து 30 வருஷமா போட்டிருந்தாங்க. இப்ப நாங்க ஒரு 10 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். இட்லி வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. கார சட்னி, தேங்காய் சட்னி. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். இது வந்து பயங்கரமான ஸ்பாட்டுங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் இந்த லொகேஷன்ல நான் வீடியோ வேற பண்றதே கிடையாது. எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேகே நகர் பஸ் டிப்போ எதிர்க்க இருக்க பாண்டி டிஃபன் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடையை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட் தான். நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் எடுப்போம். ஏன்னா வந்து இவ்வளவு வருஷமா ரன் பண்றாங்கன்னா டேஸ்ட் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு பக்காவான டேஸ்டோட தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. மக்கள் ஆதரவு இவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எப்பவும் போல மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் மாப்ள, சாப்பிடுற இடம் தான் இருக்கு. சீக்கிரமா வாடா. போற சாப்பிட எங்களுக்கு தெரியாதா? நான் வணக்கம்ண்ணா. எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 10 வருஷமா அங்க நம்ம சாப்பிடுவோம். டேஸ்ட்லாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இல்லங்க சாப்பிடுவோம். ரேட் எல்லாம் எப்படி? ஆரம்பத்துல எப்படி கொடுத்தாங்க, இப்ப எப்படி கொடுத்தாங்க? நார்மல் ரேட்ல எங்களுக்குலாம் கம்மி தான். வெளியெல்லாம் ஒரு ரூபாய்க்கு அதிகமா இருந்தாலும் எங்களுக்கு கம்மி தான் தராங்க. நீங்க வேலை செய்யறதுனால உங்களுக்கு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வேலை செய்றீங்க, நீங்க சாப்பிடறதுனால உங்களுக்கு வயிற்றுக்குலாம் இந்த ஒரு வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கா? வீட்டுல சாப்பிடுற மாதிரியா? இந்த பேரு செல்வம். டிடிசில டிரைவரா இருக்கும். டிரைவர் கண்டிட்டு போறான். இங்க ஒரு 2 வகை சட்னி, சாம்பார் சட்னி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால இங்க அடிக்கடி வந்து காலையில நாங்க இங்கதான் சாப்பிடுவோம். டேஸ்ட்ல அப்படின்னா இருக்கும். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் அருமையா செய்வாங்க அவங்க. எவ்வளவு வருஷமா சாப்பிடுறீங்கன்னா? நாங்க இங்க ஒரு 7 வருஷமா இங்க சாப்பிட்டு இருக்கோம். ஓரமா இருந்தாலும் நல்லா இருக்கும். கடையில கேகே நகர் டிப்போக்கு ஏத்த மாதிரி தான். நாங்க விரும்பி சாப்பிடுவோம். இங்கதான் என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? இட்லி தான் வழக்கமா சாப்பிடுவீங்க? இட்லி, தோசை, பூரி இருக்கு. தரமா இருக்கிறதுனால, நல்லா செய்யறதுனால நாங்க டெய்லி இங்க தான் வந்து சாப்பிடுவோம். வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கும். ரேட்டுமே அப்ப கொடுக்குற ரேட்டே தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்களா? 7 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பீங்க இல்ல? முதல் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ₹1 தரம் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி தான். வணக்கம்க்கா. வணக்கம்மா. இந்த பேருக்கா? சாந்தி. கடையோட பேரு பாண்டி. கரெக்டா எங்கக்கா லொக்கேட் ஆயிருக்கு? கேகே நகர் டிப்போ. எத்தனை வருஷமா நீங்க பண்ணிருக்கீங்க? எங்க மாமியார் மாமனார் வந்து ஒரு 30 வருஷமா போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷம் கேப் விட்டோம். இப்ப நாங்க ஒரு 10 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் எங்க ஹஸ்பண்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 வருஷம் கிட்ட வருது. ஆமா. 35ல இருந்து 40 வருஷம். ஆமா. எதனாலக்கா 10 வருஷம் விட்டுட்டீங்க? எங்க மாமியார் உடம்பு சரியில்லை. எங்க வீட்டுக்காரர் வந்து ஸ்டீல் கம்பெனில வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தனால நீங்க அங்க வந்து ஒர்க் பண்ண முடியலன்றனால நம்ம கடையவே, இந்த வண்டி கடையே பாத்துக்கிறோம். நானே எங்க வீட்டுக்காரும் பாத்துக்கிட்டு இருக்கோம்மா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க மாமியார் காலத்துல எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? எங்க மாமியார் காலத்துக்கு ஒரு இட்லி 75 காசுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க வந்து ஸ்டார்டிங் பண்ணையில ஒரு இட்லி ₹1 கொடுத்துருக்கோம். இப்ப 10 வருஷத்துல இப்ப ஒரு இட்லி ₹7 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ₹1 இருந்து இப்ப ₹7 வந்து விலைவாசி எல்லாம் அதிகமாயிருச்சு. அதனால ₹7 போட்டுக்கிட்டு இருக்கோம். வடை ₹7, பூரி ₹10 போட்டுக்கிட்டு இருக்கோம். கடை வந்து என்ன நேரத்துல ஓபன் பண்ணிடுவீங்க? கடை காலையில 7 மணிக்கெல்லாம் இட்லி ரெடி ஆயிருங்க. 7 மணிக்கு? 7 மணிக்கு ரெடி ஆயிரும். வேலை செய்யறவங்க எல்லாம் டிப்போக்கு வந்து? ஆமா, வேலை செய்யறவங்க, ஆபீஸ் போறவங்க அவசர அவசரமா வருவாங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பூரி, இட்லி, பொடி தோசை, சாம்பார் வடை வாங்கியிருக்கேன். இது பூரிக்கு வந்து ஹைலைட் என்னன்னா சென்னா குருமாவும் கொடுக்குறாங்க. உருளைக்கிழங்கு, யூஸ்வலா உருளைக்கிழங்கு மசாலா தராங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி, கொஞ்சம் சாம்பார் கீழே போயிடுச்சு. சாம்பார் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வந்து அந்த சாம்பார் வடை அப்படியே பூரி செம்மையா இருக்கு. இதுல வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பொடி தோசை எல்லாம் அந்த பொடி அவங்களே வீட்டுல ரெடி பண்றாங்க. இந்த கருவேப்பிலை, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதோட ஃபிளேவர் எல்லாம் சூப்பரா இருக்கும் போல. அவங்க போடும் போதே செம்மையா இருந்தது. கலர் வந்து நமக்கு தெரியும், கடையோட பொடியும் வீட்டுல செய்யறதும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கு. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இன்னொரு டப்பால தான் வச்சிருக்காங்க. வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற மசாலால தான் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் இட்லில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இட்லி வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. இந்த கார சட்னியும் தேங்காய் சட்னியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். கார சட்னி செம்மையா இருக்கு.
அந்த மல்லி, வெங்காயம், காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. மல்லினா வந்து கொத்தமல்லி தான் போட்டிருக்காங்க, இந்த தனியா போடல. காரமா இருக்கு மக்களே, செம்மையா இருக்கு. வெஜிடேரியன் குழம்பு தான் கொடுக்குறாங்க. என்ன ஒண்ணு, சென்னா குருமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே யூஸ்வலா பூரினாலே கிழங்கு தான் தருவாங்க. இங்க எக்ஸ்ட்ராவா இந்த சென்னா குருமா வச்சிருக்காங்க. அது இல்லாம கார குழம்புன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இட்லிக்கு சாப்பிடுறதுக்கு. இட்லிக்கு வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி சாப்பிடுவோம் நம்ம, இங்க பியோர் வெஜ் அப்படின்றதுனால அவங்க கார குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பூரி தான். பூரி வந்து 1 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு செட்டு வந்து 30 ரூபாய்க்கு 3 கொடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென்னால இருந்து போகலாம். எப்பவும் உருளைக்கிழங்குன்றது யூஸ்வலா சாப்பிடுறது, இருந்தாலும் அதையும் தனியா சாப்பிடலாம், இதையும் தனியா சாப்பிடலாம். பூரி நல்லா சாஃப்டா இருக்கு, பொறன்னு வந்திருக்கு. அதே மாதிரி கோதுமையில தான் பண்ணிருக்காங்க. சென்னா குழம்பு வந்து ஒவ்வொரு காரமாலாம் இல்ல, குருமா மாதிரி தான் பண்ணிருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஸோ வந்து ஒரு 30 வருஷமா பண்றாங்க அப்படின்னா ஒரு தரமாவும் இருக்கு. அதே மாதிரி நம்பிக்கையா நம்ம வந்து சாப்பிடவும் செய்யலாம். அடுத்ததா உருளைக்கிழங்கோட சாப்பிடலாம். உருளைக்கிழங்குமே செம்மையா இருக்கு. நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க. வெங்காயம், அந்த சோம்பு, பூண்டு இதெல்லாம் நல்லா வேக வச்சிருக்காங்க. வெங்காயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா புட்டாலே தெரியும் நல்லா குக் பண்ணிட்டாங்க. உருளைக்கிழங்கு வந்து கம்மியா போட்டிருக்காங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நிறைய போடும்போது நமக்கு வந்து ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இவங்க வந்து நிறைய வந்து வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபிளேவர் வைஸ் செம்மையா இருக்கு. நீட்டா வெட்டி போட்டிருக்காங்க. வெங்காயத்தையுமே நம்ம வந்து வெட்டுற ஸ்டைல தான் டேஸ்ட் தெரியும் டிஃப்ரெண்ட். உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. பூரியுமே மஸ்ட் ட்ரை தான், சூப்பரா இருக்கு. பூரி வேற நான் ஒன்னே வாங்கிட்டு வந்துட்டேன், தனியா போய் சாப்பிடுறேன். அதுக்குள்ள என்ன சோத்துக்கு அவசரம்? எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்காந்து திங்கலாம்னு அலையறியா? சரி, பொடி தோசையோ அதுல குழம்போட சாப்பிடலாம். பொடி தோசை சூப்பரா இருக்கு. பொடி தோசை கூட நல்லெண்ணெய் ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நல்லெண்ணெய் ஃபிளேவரோட அந்த பொடி வந்து வீட்டுல பண்ணதுனால ஸ்பெஷலாவே இருக்கு. எல்லாமே போட்டிருக்காங்க, பூண்டு, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே நல்லா வறுத்து அந்த கலரே பார்க்கும்போது டார்க்கா இருக்கு. யூஸ்வலா நம்ம முட்டை தோசை, நார்மல் நைஸ் தோசை எல்லாம் சாப்பிட்டு போறப்போ இந்த பொடியை பார்த்தோன்னே அந்த பொடி தோசை சாப்பிட்டே ஆகணும்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி செம்மையா இருக்கு. இந்த வரமிளகா வந்து நல்ல ஃபைன் பவுடரா இருந்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி அப்படியே தனித்தனியா தெரியுது பாருங்க, ஒரு மாதிரி கிரன்ச்சி ஃபீலோட இருக்கு. பொடி தோசை அப்புறம் முடிச்சுட்டு அடுத்தது சாம்பார் வடைக்கு வந்துடலாம். யூஸ்வலா வந்து வடை இருக்கும், சாம்பார் வடை எல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல ரொம்ப ரேரா தான் நம்மளால பார்க்க முடியும். அதனால அதை பார்த்த உடனே வாங்கிட்டேன். செம்மையா இருக்கு. அப்படின்னு ரொம்ப வெங்காயம் எல்லாம் அவங்க போடல. அந்த உளுத்தம் பருப்பு நல்லா ஊறி, தோரம் பருப்பு அந்த சாம்பாரோட அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா இருக்கும். சாம்பார் வடை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபிளேவரோட டேஸ்ட் நல்லாவே தெரியும். செம்மையா இருக்கு. இந்த சாம்பார் வடைக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. நிறைய பேர் வந்து இட்லியும் சாம்பார் வடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போறாங்க. இங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த சாம்பார் வடையை சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க தொண்டைக்காட்லயும் இந்த கார சட்னி இதெல்லாம் செம்ம ஸ்பெஷலா இருந்தது. நீங்க ரிவ்யூலயே பார்த்திருப்பீங்க. அந்த அக்காவோட ஊர் மதுரையா. மதுரைன்னும் போது எனக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. யூஸ்வலா சென்னை ஸ்டைல்ல இல்லாம சாம்பார் எல்லாமே வந்து நார்மலா யூஸ்வல் டேஸ்ட்ல தாங்க இருந்தது. இந்த கார சட்னி, அந்த பொடி, அந்த கொண்டைக்கடலை குழம்பு எல்லாமே ஸ்பெஷலாவே இருந்தது. எனக்கு அப்பவே ஒரு டவுட், என்னடா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு, இந்த டேஸ்ட் வந்து நம்ம எங்கேயுமே சாப்பிட்டாத மாதிரி இருக்கு. ஏன்னா நான் மதுரை பக்கம்லாம் போய் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. செம்மையா இருந்தது டேஸ்ட் வைஸ். அந்த மதுரை மண்மணத்தோட நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இங்க வந்தீங்கன்னா நிஜமாவே வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்பாட் தான் கண்டிப்பா. ஏன்னா ஓப்பனிங்லயே நான் சொல்லியிருப்பேன் லெஜெண்டரி ஸ்பாட். அவங்க மாமியாரும் அவங்க மாமனாரெல்லாம் ஆரம்பிச்ச கடை கிட்டத்தட்ட 75 பைசா இட்லி ஆரம்பிச்சிருக்காங்களாம். இப்போ வந்து 40 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த அளவுக்கு அவங்க சமைக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன். நிஜமாவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்பாட்டு. இதை தவிர வேற என்ன சொல்றது, இவங்க வந்து காக்காக்கு வந்து ஊட்டினாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க காக்காக்கு ஊட்டுவாங்களாம்.
இட்லி தோசை இந்த பூரி எல்லாம் சாப்பிடாதாங்க காக்காய். அந்த முட்டை தோசை போட்டிருப்பாங்களா கொஞ்சம் ஓரத்துல இருக்கும்ல வேஸ்ட், அதை எடுத்து ஊட்டினாங்க பாருங்க. நம்மளாம் பக்கத்துல போனாலே ஓடிடும். அவங்க கூட்டுற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அவங்க கையில வச்சாலுமே சாப்பிட்டுட்டு போகுது. எப்படிதான் இந்த காக்காய்லாம் ஏன் நான்வெஜ் பிடிக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர வேற என்ன சொல்றது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.